ரிதி வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நேற்று முன்தினம் இரவு தமிழக கடலோர பகுதியை நோக்கி நெருங்கி வந்தது. இந்த பருவமழையை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையின் 4வது சுற்று மழை பொழிவை தற்போது தமிழகம் சந்தித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக இது புயலாக வருவதையுமா அல்லது மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி இருந்தது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட நாளை வரை, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய 4வது சுற்று மழை பொழிவு நாளை காலையோடு முடிந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. நாளை காலை வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் பரவலாக மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மழை பொழிவு அதிகமாக பொழியக்கூடிய பகுதி என்பது தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் பரவலாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை பொழிவு என்பது பரவலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழையின் 4வது சுற்று. அடுத்து மீண்டும் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனையொட்டி அதாவது நாளை காலையோடு இந்த 4வது சுற்று மழை பொழிவு முடிந்துவிடும் என்றும் அதற்கு பிறகு சில நாட்கள் மழை பொழிவு இல்லாமல் இருக்கும். மீண்டும் 15ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி அது வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து வந்த சூழ்நிலையில் தற்போது வலுவிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் மழையின் தாக்கம் என்பது அடுத்த சில மணி நேரங்கள், குறிப்பாக நாளை வரை அந்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.